ஹாய் ஹலோ வெல்கம் டு லிட்ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஃப்ராங்கன்ஸ்டைன் பை மேரி wollstonecraft ஷெல்லி. இவங்க வந்து ஒரு ஃபீமேல் ரைட்டர். ஷி வாஸ் born in the year 1797 and died 1851. இவங்க ஒரு ஃபேமஸ் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். ஸோ இவங்க யாரோட ஒய்ஃப்னு பார்த்தோம் அப்படின்னா பெர்சி பிஷி ஷெல்லியோட ஒய்ஃப் தான். ஸோ அவர் எப்படிப்பட்ட ஒரு ரைட்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொமான்டிக் பொயட் அண்ட் ஃபிலாசபர். ஸோ மேரி ஷெல்லியோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வில்லியம் காட்வின். ஸோ அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபர். இவங்களோட மதரும் ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் தான், ஃபிலாசபர், விமன்ஸ் ரைட் அட்வொகேட். ஸோ ஹர் நேம் மேரி wollstonecraft. ஸோ ஃபெமினிஸ்ட் ரைட்டிங்கில் ஒரு கிரேட் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ண ஒரு லேடி. மேரி ஷெல்லி டச் பண்ண ஜானர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா காத்திக் நாவல், லிட்டரி ஃபிக்ஷன், ஹாரர் ஃபிக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க். ஸோ இதுக்கு ஒரு அனதர் சப்டைட்டிலும் இருக்குது, தட் இஸ் மாடர்ன் ப்ரொமீத்தியஸ். ஸோ 1816 வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து சொல்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அவங்க லைஃப்பில். மேரி ஷெல்லி, அவங்களோட ஃப்ரெண்ட் லார்ட் பைரன், ஜான் வில்லியம் பொலிட்டரி, இவங்க எல்லாமே வந்து அவங்களோட சம்மர் வெக்கேஷனுக்காக ஜெனீவா போகிறாங்க. அங்கே ஒரு கான்வர்சேஷனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கோஸ்ட் ஹாரர் ஸ்டோரிஸ் எழுத ஆரம்பிக்கிறாங்க ஜெனீவா ஸ்விட்சர்லாண்டில் இருக்கப்போ. ஸோ அப்போ வந்த ஒரு ஐடியா தான் அந்த ஸ்டோரி தான் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன். மற்ற யாருமே அவங்களோட ஐடியாஸை கம்ப்ளீட் பண்ணலை. இவங்க வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன் ஸ்டோரியை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, லிட்ரேச்சரில் இது வந்து ஒரு ஏர்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செமினல் ஒர்க் மாதிரி தான். காத்திக் எலமெண்ட்ஸும் இருக்கும், சயின்ஸ் எலமெண்ட்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்னென்ன தீம்ஸ் வந்து டெல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சயின்டிஃபிக் எத்திக்ஸ், நேச்சர் ஆஃப் மான்ஸ்ட்ரோசிட்டி, கான்சிக்வன்சஸ் ஆஃப் த காட். ஸோ இந்த மாதிரியான தீம்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் நாவலில் வந்து டீல் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஃபார்மேட், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா, எபிஸ்டோலரி சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ எபிஸ்டோலரினாலே தெரியும், லெட்டர் ஃபார்மேட். ஸோ இந்த த்ரூ அவுட் த நாவல் ஃபுல்லாக, ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் ஸ்டோரி நரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. மேரி இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டோரி வித்தின் அ ஸ்டோரி. ஸோ அந்த நாவல் வித்தின் அ நாவல், அந்த டெக்னிக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1818 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் வந்து லெட்டர்ஸ் எழுதுவாங்க, எந்த கேரக்டர் அப்படின்னா, ராபர்ட் வால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் வந்து ஒரு 4 லெட்டர்ஸ் வந்து அவரோட சிஸ்டர் வந்து மார்க்ரெட் சவைலுக்கு வந்து எழுதுவாங்க. ஸோ அது மூலமாக தான் வந்து ஸ்டோரி பிகினிங் டு த எண்டு வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெரி லிமிட்டெட் கேரக்டர்ஸ் தான் இருக்காங்க. விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன், ப்ரொடகானிஸ்ட், நரேட்டர் ஆஃப் தி ஸ்டோரி, மான்ஸ்டர். ஸோ இது வந்து விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து அவனோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் க்ரியேட் பண்ணுற ஒரு கேரக்டர். இவனும் இந்த ஒரு கேரக்டரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் தான். ஹென்ரி கிளர்வல் வந்து பாய்ஹுட் இன்டிமேட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன். அல்ஃபோன்ஸ் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து விக்டரோட ஃபாதர். வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைன் வந்து விக்டரோட யங்கர் பிரதர். ஜஸ்டின் மோரிட்ஸ் வந்து யார் அப்படின்னா, ஒரு அடாப்டட் சைல்டு. யார் வீட்டில் வளருவா அப்படின்னா, ஃப்ராங்கன்ஸ்டைனோட வீட்டில் தான் வந்து வளருவா. ராபர்ட் வால்டன் யார் அப்படின்னா, ஒரு ஆர்டிக் சீ ஃபேரர். ஸோ சீல வந்து வாயேஜ் பண்ணுற ஒரு பர்சன், அட்வென்ச்சரஸ் பர்சன். அவர் தான் வந்து அந்த லெட்டர்ஸ் எழுத போகிறாரு அவர் சிஸ்டருக்கு. அது மூலமாக தான் இந்த ஸ்டோரி நமக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எலிசபெத் லெவன்சியன் யார் அப்படின்ட்டுனா, ஒரு ஆர்ஃபன் கேர்ள். ஸோ இவ தான் என்ன அப்படின்னா ஹீரோயின். ஸோ விக்டர் வந்து இவ்வளோ தான் வந்து மேரேஜ் பண்ணிப்பார். ஜீலிகசி, ஃபீலிக்ஸ் அண்ட் அகத்தா வந்து இதில் ஒரு இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து மெயின் பிளாட். ஸோ இவங்க வந்து இந்த 3 கேரக்டர் இதில் வருவாங்கன்னா, சப்ளாட்டில் வந்து வருவாங்க. 3 கேரக்டர், ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். டீலிகசி வந்து ஒரு பிளைண்ட் ஓல்டு மேன். ஃபீலிக்ஸ் அண்ட் அகத்தா வந்து இவருடைய சன் அண்ட் டாட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து யார் எழுதுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ராபர்ட் வால்டன் தான் எழுதுவார். அவர் வந்து ஒரு ஆர்டிக் சீ ஃபேரர். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எங்கேருந்து எழுதுறாருன்னா, டிசம்பர் 11 செயின்ட் பீட்டர்பர்க், ரஷ்யான்ற பிளேஸில் அவர் வந்து எழுதுகிறார். என்ன அப்படின்னா, நான் ஒரு நியூ வாயேஜ் வந்து அட்வென்ச்சரஸ் பண்ண போகிறேன். எங்கே அப்படின்னா, நார்த்து போலில். எதுக்கு அப்படின்னா, ஒரு நியூ ரூட்டை வந்து கண்டுபிடிச்சி அதில் நான் சாதனை படைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்வார். நான் ஐம் கோயிங் டு பிகின் த ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்வார்.
அதுதான் ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்கும். செகண்ட் லெட்டர் வந்து மார்ச் 28 அர்காங்கல் தட் த பிளேஸ் இன் ரஷ்யாவில் இருக்குது. ஸோ அதுவும் அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தொலைவி வந்து நான் டயர்ட் ஆகிட்டேன். இந்த வந்து நான் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ப்ரூட்டலிட்டியாக இருக்குது. எனக்கு லோன்லினஸும் டிசப்பாயின்மெண்ட்ஸும் தான் வந்து மிஞ்சி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்வார். இப்போ நான் எந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா, ஸோ கோல்ட்ரிச் ஒரு 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 ஃபேமஸான ஒரு போம் இருக்குது, த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன் மரைனர். ஸோ அதில் இது மாதிரி தான் அட்வென்ச்சரஸாக வந்து சீல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து கடைசியாக வந்து அது ஒரு ஃப்ளாப்பில் போய் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய சுச்சுவேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. தேர்ட் லெட்டர் வந்து 7th ஜூலை வால்டன் வந்து எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அவங்க நார்த்து போல்லையே வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்டே பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்ட்டுனா, ஏதோ ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து அவங்க மூவ் ஆகிறத வந்து தடுத்துருது. ஸோ அங்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடக்குது. ஸோ அதுதான் வந்து 4th லெட்டரில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். 3rd லெட்டரில் சாரி. அண்ட் 4th லெட்டரில் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப கம்மி டைம்லேயே வந்து சீக்கிரமாகவே அடுத்த 4th லெட்டரும் எழுதுவார். என்ன அப்படின்னா, அந்த சக்ஸஸ் என்ன அப்படின்றத 4th லெட்டரில் தான் சொல்வார். என்ன அப்படின்னா, அவரோட க்ரூ மெம்பர்ஸும் ஒரு மான்ஸ்டரையும் அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனையும் வந்து அந்த ஐஸ் போலில் வந்து என்ன பண்ணுவாங்க, விக்டர் அப்படின்ற ஒரு பர்சனையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிறப்ப தான் வந்து வால்டன் வந்து விக்டரோட லைஃப்பை சேவ் பண்ணிவிட்டு என்ன நடந்துச்சு, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறப்போ விக்டர் அவனுடைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து அவன் நரேட் பண்ண வந்து ஆரம்பிப்பான். அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம 2 பேர் மீட் பண்ணிக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரியே இல்லை, ஒரு பிரதர் பாண்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வால்டன் கிட்ட வந்து விக்டர் வந்து அவனோட ஹோல் ஸ்டோரியும் வந்து சொல்ல ஆரம்பிப்பான். ஸோ இதிலிருந்து தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ சாப்டர் 1 என்ன அப்படின்னா, விக்டர் ஃப்ராங்கன்ஸ்டைன் யார், ஸோ அவனோட பர்த் பிளேஸ் வந்து நேபாள். ஆஃப்டர் தட் வந்து ஸ்விட்சர்லாண்ட் இருக்க ஜெனிவா அப்படின்ற பிளேஸில் வந்து ஃபேமிலியோடு வந்து செட்டில் ஆகிடுவான். அவன் வந்து 5 இயர்ஸாக இருக்கிறப்ப வந்து அவங்க மதர் வந்து ஒரு கேர்ளை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் யார் அப்படின்னா எலிசபெத் லெவென்ஸா. ஸோ எங்கேருந்து அப்படின்னா கோல்டன் ஹேர்ட் ஆர்ஃபன் அப்படின்ற ஒரு ஸ்மால் இட்டாலியன் டவுன்லேருந்து அவளை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த விக்டரோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே அவளை வந்து எலிசபெத்தை வந்து ரொம்ப பிடிக்கும். எலிசபெத் வந்து விக்டர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவா. எப்படின்னா பிரதர் சிஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க, கசின்ஸ் மாதிரி வந்து பாண்டாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்போருந்தே வந்து அவங்களுக்குள்ள வந்து பிரதர் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரியான பாசங்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. விக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யார், ஆம்பிஷியஸ் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் யாருன்னா ஹென்ரி கிளர்வெல். அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்பிஷன் இருக்கும். என்ன அப்படின்னா வந்து ஏதோ ஒரு விஷயம் மூலமாக இந்த வேர்ல்டை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும், நம்ம ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எப்போவுமே வந்து நினச்சிட்டே இருப்பாங்க 2 பேருமே. விக்டருக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, ஃபிலாசபி ஆஃப் நேச்சர் மேலேயும் ஃபேக்ட்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இது மேலே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து இருப்பார். அவருக்கு 17 வயசு ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எலிசபெத் வந்து ஒரு ஸ்கேர்லெட் ஃபீவர் வரும். ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து அவளை டேக் கேர் பண்ணுறப்போ வந்து எலிசபெத் வந்து க்யூர் ஆகிடுவா, அவங்க அம்மா வந்து அதில் இறந்துருவாங்க. ஸோ அப்படி இறக்குறப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவரோட லாஸ்ட் விஷ், அவங்க விக்டரோட அம்மாவோட லாஸ்ட் விஷ் என்னென்னா எலிசபெத்தை வந்து அவன் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்குமே அந்த ஒப்பீனியனில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்டர் வந்து அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக எங்கே போவான் அப்படின்னா, ஜெர்மனியில் இருக்க இங்லோஸ்டெட் அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து அங்கே படிக்கிறதுக்காக போவான். அங்கே வந்து அவனை நிறைய 2-3 ப்ரொஃபஸர்ஸ் வந்து அவனை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எதில் அப்படின்னா நேச்சுரல் ஃபிலாசபியில். யார் அப்படின்னா மிஸ்டர் கிரிம்பி அப்படின்றவன். அதுக்கப்புறம் மிஸ்டர் வால்ட்மேன் அப்படின்றவர் வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் எதில் மோட்டிவேட் பண்ணுவார் அப்படின்னா, நீ ஒரு விஷயத்தை நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற, ஸோ அன்வீல் யுவர் சீக்ரெட்ஸ் ஆஃப் நியூ க்ரியேஷன்ஸ் அப்படின்ற அவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறப்போ இவன் வந்து அப்ரிஷியேட் பண்ணு நீ கண்டிப்பாக வந்து உன்னோட இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதோட 2nd சாப்டர் முடியுது. 3rd சாப்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்ட்டுனா, விக்டர் வந்து ரொம்பவே எதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் அப்படின்னா நேச்சுரல் ஃபிலாசபியில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டான். ஸோ அவனோட ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பான். 2 இயர்ஸாக வந்து லேபில் உட்காந்து ஒர்க் பண்ணுவான். எதுக்கு அப்படின்னா, அவன் வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவான். எப்படி வந்து இந்திரன் படத்தில் வந்து ரஜினி வந்து சாப்பிடாமல் எங்கேயும் வெளியே போகாமல் அந்த லேபுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி
இவனும் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த விக்டர் வந்து அந்த லேப்குள்ளே இருந்து கடைசியில் அவனோட ட்ரீமை வந்து அட்டைன் பண்ணிடுவான். ஒரு நியூ ஸ்பீஷியஸை வந்து க்ரியேட் பண்ணிடுவான். ஸோ சாப்டர் 4ல் என்ன அப்படின்னா அவன் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸில் முடியும். அதாவது என்னென்னா ஒரு விஷயத்தை புதுசாக க்ரியேட் பண்ணிடுவான். ஆனால் அவன் என்ன நினச்சி க்ரியேட் பண்ணுறானோ அந்த விஷயம் ஃபெயிலியரில் முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா கடைசி அது என்ன ஒரு ஷேப்பில் க்ரியேட் ஆகும் அப்படின்னா அது ஒரு மான்ஸ்டராக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் விக்டர் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப்ட் ஆகிடுவான். அந்த மான்ஸ்டரை பார்த்து இவனே வந்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த மான்ஸ்டர் உள்ளே விட்டுட்டு இவன் வந்து வெளியே ஓடியாந்துடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் யாரும் உள்ளே விசிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பார்ட்மெண்ட்டை லாக் பண்ணிவிட்டு இவன் வந்து வெளியே வந்துடுவான். யாரை பார்க்கறதுக்கு போவான்னா அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு க்ளர்வில் வந்து பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து போவான். அதுக்கப்புறம் வந்து நினச்சி பார்ப்பான் இந்த மான்ஸ்டர் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வரப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டுனா அந்த மான்ஸ்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடும். அந்த டைமில் என்ன ஆயிடுது அப்படின்னா அவனுக்கு ஹெல்த்தில் வந்து நிறைய இஷ்யூஸ் வந்துடும். ஒரு நர்வஸ் ஃபீவர் அட்டாக் ஆகிடும். ஸோ அவனோட ஃப்ரெண்டு க்ளர்வல் தான் வந்து நிறைய மெனி வீக்ஸ் வந்து அவன் ரொம்ப பெட் ரிட்டனாக தான் இருப்பான். ஸோ அவன் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு அவன் க்யூர் ஆனதுக்கப்புறம் வந்து விக்டர்கிட்ட வந்து 2 லெட்டர் கொடுப்பான். ஒரு லெட்டர் என்ன அப்படின்னா விக்டருக்கு இவன் ஒரு லெட்டரை வந்து சென்ட் பண்ணியிருப்பான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி வந்து விக்டரோட ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணியிருப்பான். என்ன அப்படின்னா விக்டருக்கு இது மாதிரி உடம்பு முடியாமல் இருக்குது அப்படின்றதையும், அதுக்கப்புறம் இந்த டைம் கேப்பில் வந்து எலிசபெத் ஒரு லெட்டர் எழுதியிருப்பா. அந்த லெட்டரை வந்து விக்டர்கிட்டையும் வந்து கொடுப்பான். இதோட சாப்டர் 4 முடியுது. சாப்டர் 5ல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லெட்டரில் என்ன எழுதியிருப்பா அப்படின்னா ஒரு நியூஸ் பற்றி எழுதியிருப்பா. என்ன அப்படின்னா ஜஸ்டின் மோரிட்ஸ் வந்து இந்த அடாப்டட் சைல்டு இருக்கா இல்லையா, அவள் வெளியில் இருந்திருப்பா, அவள் வந்து திருப்பி வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாள். அப்படி அந்த லெட்டரில் வந்து கன்வே பண்ணியிருப்பா. ஸோ அதுக்கப்புறம் விக்டர் வந்து என்ன பண்ணுவான்னா அவனோட ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் வந்து அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுவான். அப்போ வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து இவனை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப கிரேட்டாக வந்து ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கன்னு சொல்லி க்ளர்வல் சொன்னதுக்கப்புறம் அந்த 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 ஸ்டடியை வந்து விட்டுட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க 2 பேரும் எதை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா மிடில் ஈஸ்டர்ன் லாங்குவேஜ் அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து க்ளர்வல் வந்து இவனை டெம்ப் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம வீட்டுக்கு போகலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப 1 செகண்ட் பிளான் டு கோ டு ஸ்விட்சர்லாண்ட் ஜெனிவாக்கு வந்து போக பிளான் பண்ணுவாங்க. அதோட 5 முடியுது. சாப்டர் 6ல் வந்து என்ன அப்படின்னா ஒரு லெட்டர் அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே விக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் வரும் அவங்க அப்பாயிட்டிருந்து. என்ன அப்படின்ட்டுனா அவனோட யங்கர் பிரதர் வந்து வில்லியம் வந்து யாரோ கொலை பண்ணிட்டாங்க, அவன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தோன்னே விக்டர் க்ளர்வர் எல்லாமே சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அவன் டெட் பாடியை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவான். என்ன அப்படின்ட்டுனா வில்லியமோட டெத்துக்கு காரணம் யார் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் தான். ஸோ அதுதான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து இது பண்ணிவிட்டு இதுக்கு வந்து சீக்கிரமாக ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பான். அப்போ இன்னொரு நியூஸ் வந்து அவனுக்கு கிடைக்கும். என்ன அப்படின்னா ஜஸ்டினை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அப்படின்னா வில்லியமோட டெத்துக்கு ரீசன் யார் அப்படின்னா ஜஸ்டின் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவளை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க. விக்டரோட மதர் சம்திங் ஒரு வில்லியமோட பொசஷன் வந்து யார்கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஜஸ்டின் கிட்டேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி விக்டரும் சரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜஸ்டின் வந்து ஒரு ரொம்ப இன்னசென்ட், அவள் தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்றத ட்ரஸ்ட் பண்ணாலும் போலீஸ் வந்து அவளை விட மாட்டாங்க. அதோட சாப்டர் 6 முடியுது. சாப்டர் 7 வந்து என்ன அப்படின்னா விக்டர் வந்து உண்மையை சொல்ல வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். போலீஸ்கிட்ட வந்து சொல்ல மாட்டான். ஸோ ப்ரிசனில் வந்து ஜஸ்டினை போய் பார்ப்பான். நீ தப்பு பண்ணல, நீ எதுக்கு வந்து இதை ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ வந்து கோர்ட் வந்து என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவளை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணிடணும், ஹேங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்கு உன்னோட லைஃப்பை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து ஜஸ்டின் வந்து சொல்ல மறுத்துருவா என்ன ரீசன் அப்படின்றத. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வில்லியமோட டெத்து இப்போ ஜஸ்டினோட டெத் இது எல்லாமே வந்து விக்டரை வந்து ரொம்பவே சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணி கில்ட்டியாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இதோட சாப்டர் 7 வந்து முடியுது. சாப்டர் 8ல் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சேடாக வந்து இருப்பான். அதுக்கப்புறம் வந்து அவன் பண்ண ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து இதாக மாறி இருக்கு அப்படின்றத வந்து அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். அப்போ தான் என்ன சொல்லுவான் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் மேலே கண்டிப்பாக நான் வந்து பழி வாங்குவேன், வெஞ்சன்ஸ் எடுப்பேன், ரிவெஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருப்பான்.
ஸோ அப்போ தான் வந்து ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு எங்கே போவோம் அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்க வந்து கெமோனிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போவோம். ஸோ அதோட சாப்டர் 8 முடியுது. சாப்டர் 9 வந்து அந்த ஹில்லில் தான் யாரை ஸ்பாட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வந்து அங்கே வந்திருக்கும். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவங்கிட்ட வந்து பேசும். என்ன அப்படின்னா த கிரியேச்சர் ஸ்பீக்ஸ் பேஷனேட்லி ஐ ஆட் டு பி தை ஆடம். என்ன அப்படின்னா நீ தான் என்னோட கிரியேட்டரு, ஓகேவா, நீ தான் என்னை க்ரியேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் ரொம்ப பொலைட்டாக அதோட ஃபீலிங்ஸை வந்து விக்டர்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு கைண்டாக சொல்லும், அப்புறம் வயலண்ட்டாக சொல்லும். என்ன அப்படின்ட்டுனா நீ தான் என்னை க்ரியேட் பண்ண, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது. ஸோ நீ எனக்கு ஒரு எப்படி வந்து ஆடமுக்கு வந்து ஒரு ஈவ் இருந்தாங்களோ, காட் க்ரியேட் பண்ணாங்களோ, அது மாதிரி எனக்கு ஒரு கம்பேனியனை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ஆர்டிக்கில் இருக்கிற ஐஸ் க்யூப்ஸ் அந்த கேவில் போயிட்டு நான் லிவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அதை சொல்லும். ஸோ அதோட சாப்டர் 9 முடியும். ஸோ சாப்டர் 10 வந்து என்ன அப்படின்ட்டுனா வந்து விக்டர் வந்து யோசிப்பார். என்ன அப்படின்னா மான்ஸ்டர் வந்து என்ன அப்படின்னா அது வந்து அதோட சைட் வந்து அதுக்கு கம்பேனியன்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி நியூ வேர்ல்டே வந்து அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு ஃபீமேல் மேட் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா யாரும் சொன்னாலுமே அது கேட்காது அப்படின்னு சொல்லி வந்து அவர் நினைப்பார். அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டுனா ஆனால் அந்த மான்ஸ்டர் விடாது, ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் அவருக்கே தெரியும் சப்போஸ் அவர் ரெஃப்யூஸ் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக அவரையும் கொன்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன அப்படின்னா ஓகே நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு ஃபேக்காக வந்து ஒரு விஷயத்த வந்து அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து விக்டர் வந்து சொல்வார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா எங்கே போவாங்க அப்படின்னா ஒரு காட்டேஜில் போயிட்டு க்ரியேட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்காக வந்து அங்கே போவாங்க. ஸோ அப்போ தான் வந்து யாரோட என்ட்ரிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா அந்த காட்டேஜோட பக்கத்து வீடு, அதாவது இன்னொரு காட்டேஜில் வந்து ஒரு பிளைண்ட் மேனும் அதுக்கப்புறம் ஒரு கேர்ளும் ஒரு பாயும் வந்து ஒரு ரொட்டீனாக வந்து எந்த மாதிரிலாம் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத வந்து யாருன்னா விக்டரும் பார்ப்பான், மான்ஸ்டரும் வந்து பார்க்கும். அதோட சாப்டர் 10 முடியும். சாப்டர் 11 என்ன அப்படின்னா மான்ஸ்டர் வந்து அந்த ஓல்டு மேனோட லைஃப்பை வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணும். என்ன நினைக்கும் அப்படின்னா இந்த எல்டர் மேன் வந்து பிளைண்டாக இருக்கிறனால தான் அந்த ஃபேமிலி வந்து சஃபர் ஆகுது, இல்லை அப்படின்னா வந்து சஃபர் ஆக மாட்டாங்க. அது இல்லாமல் நைட் டைமாக இருக்கிறப்போ அவங்களுக்கு போய் விறகெல்லாம் பொறுக்கிட்டு போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பில் அந்த மான்ஸ்டர் வந்து கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடாக வந்து பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வந்து ஸ்ட்ராங்காகவே வந்து இது பண்ணிடும். என்ன அப்படின்ட்டுனா எனக்கும் ஒரு கம்பெனின்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அப்போ கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிடும். இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ தான் வந்து யாரை பார்க்கும் அப்படின்னா அந்த ஃபீலிக்ஸ் அண்ட் அகத்தா அந்த ஓல்டு மேனோட சன் அண்ட் டாட்டர் இருக்கிறதையும் வந்து பார்க்கும். அதோட சாப்டர் 11 முடியுது. சாப்டர் 12 வந்து என்ன அப்படின்னா அந்த யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபீலிக்ஸ் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து அந்த அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறப்போ ஒரு கேர்ள் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவாள். அவள் யார் அப்படின்னா சஃபி. அவள் எந்த மாதிரியான அப்பியரன்ஸ்னால் ஒரு டார்க் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு உமன். ஸோ அரேபியன்லேருந்து வந்திருப்பாள். அவங்க 2 பேர்த்துக்கும் என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்தாலும் கெஸ்டர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லவ்வர்ஸாக வந்து கப்பலாக மாறிடுவாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப மான்ஸ்டர் என்னென்னா ஸோ லாங்குவேஜே தெரியாமல் ஒரு கப்பலாக வந்து மாறியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு மேட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மான்ஸ்டர் நினைக்கும். அதோட சாப்டர் 12 முடியுது. சாப்டர் 13 வந்து என்ன அப்படின்னா இந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சரி அவங்க முன்னாடி போய் வந்து நம்ம நிற்கலாம், அவங்க முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நினச்சிட்டு இருக்கும். இந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா சஃபி வந்து அவளோட ஃப்ளாஷ்பேக் அவளோட லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபீலிக்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்கிறதையும் இந்த மான்ஸ்டர் வந்து கேட்டுக்கும். ஸோ கேட்டுட்டு தான் என்ன அப்படின்னா இந்த ஒரு முடிவுக்கு வந்துடும். என்ன அப்படின்னா மான்ஸ்டராக இருந்தாலும் சரி ஹியூமனாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு கம்பெனியன் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றத முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சாப்டர் 14 வந்து என்ன அப்படின்னா அவங்க இதில் வந்து எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னா ஜான் மில்டனோட பேரடைஸ் லாஸ்ட் புக்கை பற்றி வந்து பேசியிருக்கோம். என்ன அப்படின்ட்டுனா ஹியூமனிட்டி வந்து எக்ஸ்பல்ஷன் ஆகிறப்ப வந்துன்னா அவங்க கார்டன் ஆஃப் ஈடனில் இருந்து ஏர்த்துக்கு வந்து வருவாங்க. ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் ஆடாம் ஈவை விட இந்த மான்ஸ்டருக்கு யாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா
சேட்டனை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங்கில் வந்து ஃபீலிக்ஸ், அகதா அண்ட் சஃபி வந்து ஒரு லாங் வாக் போவாங்க. ஸோ அந்த டைமில் மான்ஸ்டர் வந்து அந்த பிளைண்ட் மேன் டி லீகசி முன்னாடி வந்து அப்பியர் ஆகிட்டு பேசிகிட்ருக்கோம். பிளைண்ட் மேன் அப்படின்றனால மான்ஸ்டர்கிட்ட நல்லா தான் பேசிகிட்ருப்பான். ஸோ அந்த டைமில் ஃபீலிக்ஸ் வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா அந்த மான்ஸ்டரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அட்டாக் பண்ணோடனே என்ன ஆயிரும் அப்படின்ட்டுனா ஃபர்ஸ்ட் வந்து யாரை வந்து கொன்றோம் அப்படின்னா சஃபி வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவாள். அந்த ஃபீலிக்ஸோட லவர் வந்து பிலவட் வந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா பயத்தில். அகத்தா வந்து ஃபீலிக்ஸ் உள்ளே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குள்ளேயே மான்ஸ்டர் என்ன பண்ணிடும் அப்படின்னா அவளை கொன்னுட்டு அந்த காட்டேஜுக்கும் ஃபயர் பண்ணிடும். ஸோ பை சான்ஸில் என்ன ஆகுனா ஃபீலிக்ஸும் அந்த ஓல்டு மேனை அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஸோ இதோட சாப்டர் 14 வந்து முடியுது. சாப்டர் 15 வந்து என்ன அப்படின்னா அந்த காட்டேஜ் வந்து ஆஷஸ் ஆகிறத வந்து அந்த மான்ஸ்டர் வந்து பார்க்கும். ஃபயர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடும். எப்படி ஆஷஸ் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்குது. இப்போ அதோட கோபம், வெறி எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சு. அப்புறம் என்ன அப்படின்னா விக்டர் வந்து இன்னும் க்ரியேட் பண்ணாதனால அவனை பழி வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதில் இருக்கும். ஸோ இப்போ ஜெனீவாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணி அந்த மான்ஸ்டர் வந்து போகுது. ஸோ அங்கே போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்போ அங்கே போகுது. ஏன் அங்கே போகுது அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் சொல்லிவிட்டு விக்டர் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து போயிருப்பான். ஸோ அப்போ தான் வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா ஏன் இந்த மான்ஸ்டர் கொன்றிருக்கு அப்படின்றதே வந்து அப்போ தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னா அந்த மான்ஸ்டர் வந்து வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைன் முன்னாடி போய் அப்பியர் ஆகிறப்போ உன்னோட பேர் என்னன்னு கேட்குறப்ப வந்து வில்லியம் ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்றத வந்து ரொம்ப ஸ்டபனாக அழுத்தி சொல்லிடுவான். ஸோ உடனே என்னென்னா அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் அப்படின்ற ஒரு நேமை கேட்டோன்னே அந்த மான்ஸ்டர் இரிட்டேட் ஆகிடும். ஸோ அதனால தான் அவனை வந்து கொன்றும். ஸோ அந்த ரீசனை வந்து அப்போ தான் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் விக்டர் வந்து என்ன நினைப்பான் அப்படின்ட்டுனா இதை கண்டிப்பாக வந்து அந்த மான்ஸ்டர் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் வந்து இருக்கும். இந்த மான்ஸ்டருக்கும் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா நெகட்டிவிட்டி இருந்தாலுமே விக்டரை வந்து ரொம்ப கைண்டாக வந்து ஒரு ஃபீமேல் மேட்டை க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்றத பற்றி மட்டும் கேட்டுகிட்டே வந்து தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து சாப்டர் 15 இதோட முடியுது. சாப்டர் 16 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்டர் வந்து பயப்படுறான். 2 மான்ஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்த ஏர்த்தையே நாசம் பண்ணிடும், ஒரு கிரேட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கொண்டு வரும், கண்டிப்பாக இந்த மான்ஸ்டரோட ரெக்வஸ்ட்டை நம்ம ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா இனிமேட்டு இந்த மான்ஸ்டர் கண்ணிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்காவுக்கு வந்து எஸ்கேப் ஆகி அங்கே போகிறான். பட் என்ன பண்ண முடியல அப்படின்னா மான்ஸ்டர் கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியல. அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக வந்து நான் கண்டிப்பாக ஃபீமேல் மேட்டை வந்து நான் பண்ணித்தரேன், நான் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் சாப்டர் 17 வந்து என்ன நடக்குது அப்படின்னா விக்டர் வந்து இங்கிலாண்டுக்காக இது ப்ராஜெக்ட் மூலமாக அதை க்ரியேட் பண்ணணும், இதெல்லாம் தேவை அப்படின்ற மாதிரி வந்து அங்கே போகிறான். அங்கே யார் வந்து மீட் பண்ணுறான்னா அவரோட ஃபாதர் அல்ஃபோன்ஸ் வந்து மீட் பண்ணிவிட்டு உனக்கும் எலிசபெத்துக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்றப்ப வந்து இந்த டெட்லி க்ரியேச்சரை நினச்சி விக்டர் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். ஸோ ஓகே விக்டர் ஏதோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு அவரோட ஃபாதரும் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து கிளர்வெல்லோட கம்பெனி வந்து இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் நல்லாவும் இருக்குது. அப்போ வந்து நினைக்கிறான் அப்படின்னா கிளர்வெல் என் கூட இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த மான்ஸ்டர் வந்து கொன்றும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவனை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் வந்து கிளர்வெல்லர் விட்டு அவனை நீ பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு வெளியே வரான். ஸோ அவன் எங்கே ட்ராவல் பண்ணி போகிறான்னா ஒரு ஐலாண்டுக்கு போகிறான். அதுக்குன்னா ஆர்க்னீஸ் அப்படின்ற அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறான். அந்த லெபார்ட்ரியில் வந்து ரொம்ப தனிமையில் ரொம்ப கஷ்டமாக நான் க்ரியேட் பண்ணுற மாதிரி வந்து அந்த மான்ஸ்டர் முன்னாடி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். இது வந்து சாப்டர் 18. சாப்டர் 19 வந்து விக்டர் வந்து ரொம்ப பயமாக மறுபடியும் சொல்கிறான் த ரேஸ் ஆஃப் டெவில்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஹியூமன் ரேஸையே அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ விக்டர் வந்து இப்போ என்ன ஆகும்னா ஃபைனலாக இது என்ன பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் முன்னாடியே வந்து அது வரைக்கும் அவன் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாத்தையும் போட்டு உடச்சி எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிடுவான். இப்போ வந்து அந்த மான்ஸ்டர் வந்து அவனுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் ரிவெஞ்ச் வேர்ட்ஸ் வந்து கொடுக்குது. என்ன அப்படின்னா ஒரு ஓம்னியஸ் டிக்ளர்னு சொல்கிறாங்க. ஐ ஷால் பி வித் யூ ஆன் யுவர் வெட்டிங் நைட். உனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லையா, பாரு உன்னை எப்படி நான் உன்னை அழிக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயப்படுத்திட்டு போகுது. விக்டர் முன்னாடி கண்ணுக்கு என்ன தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக எலிசபெத் விடோவாக தான் இருக்க போகிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினைக்கிறான். ஸோ விக்டர் வந்து அவனோட லேப் இதெல்லாம் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எங்கே போகிறான் அப்படின்னா அவன் ஊருக்கு ஜெனீவாவுக்கு ட்ராவல் பண்ணுறப்ப எல்லாமே சீலை வந்து த்ரோ அவுட் பண்ணிடுறான். ஸோ மேரேஜ் டே வருது. ஸோ மேரேஜ் டேயில் என்ன அப்படின்ட்டுனா
அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, அவன் மேரேஜ்க்காக ஜெனீவா போயிட்டுருக்கப்போ போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. யார் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கர்வின் அப்படின்ற மிஸ்டர் கர்வின் அப்படின்றவர் வந்து இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதோட சாப்டர் 19 முடியுது. சாப்டர் 20ல் வந்து என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கிளவர் வந்து இறந்துடுறாரு. அந்த மான்ஸ்டர் வந்து த்ரெட்டனிங் கொடுத்துட்டு போனோன்னே அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து கொன்றுது. ஸோ நீ தான் முன்னாடி பார்த்துருக்க கிளர்வில், அப்போ நீ தான் அவரை கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கர்வின் வந்து கேட்குறாரு. ஸோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கிளர்வில் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து விக்டர் மேட் ஆயிரான். ஸோ நியர்லி 2 months வந்து அன்கான்ஷியஸாக இருக்கான். அதுக்கப்புறம் எழுந்ததுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கான். அதுக்கப்புறம் கர்வின் கிட்ட வந்து பேசுகிறான், இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ அங்கே யார் வருவாங்கன்னா, அவங்க அப்பா வந்து அவங்க வருவார். அல்ஃபோன்ஸ் வந்து அவர் வந்து ஜாமீனில் எடுக்கிற மாதிரி எடுப்பார். இவன் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கர்வின் வந்து இவனை ரிலீஸ் பண்ணிடுவார். இவன் வெளியே வந்துடுவான். ஜெனீவாக்கு அவனோட ஊருக்கு ரிட்டன் ஆகி போயிடுவான். ஸோ இதோட 20 முடியுது. சாப்டர் 21 வந்து என்ன அப்படின்னா, ஓகே நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறப்ப தான் அவன் ஃபாதர்கிட்ட வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுவான். என்னென்ன சீக்ரெட்ஸை மறைச்சி வச்சுருந்தானோ எல்லாத்தையும் வந்து சொல்லுவான். ஸோ சொன்னதுக்கப்புறம் தான் என்னென்னா, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப என்ன, நான் மேரேஜ் பண்ணால் கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் அங்கே வரும். ஸோ அப்படின்னு சொல்லி இல்லை எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஃபோன்ஸ் வந்து 10 daysல மேரேஜ்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவார். அதோட சாப்டர் 20 முடியுது. சாப்டர் 21ல் என்ன ஆகுது அப்படின்னா, விக்டர் எலிசபெத்துக்கு மேரேஜ் ஆகி ஒரு காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் கேட்குது. சடனாக வந்து அந்த மான்ஸ்டர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ விக்டர் வந்து கன் எடுக்கலான்னு பிஸ்டல் எடுக்க போகிறதுக்குள்ளே, எலிசபெத் நீ பெட்ரூம்குள்ளே போ அப்படின்னு சொல்லி அவனை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா, எலிசபெத்தை வந்து அந்த மான்ஸ்டர் கொண்டு வரும். ஸோ விக்டர் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான், ஆனால் அதை பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எலிசபெத்தோட ஃபியூனரல்ஸ் அதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த நியூஸ் இப்போ வந்து அவனோட அல்ஃபோன்ஸ் யார் அப்படின்னா, விக்டரோட ஃபாதர்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அவனோட மருமக, அதாவது என்ன டாட்டர்லாம் இறந்துட்டான், அவனோட யங்கர் சன் இறந்துட்டான், விக்டரோட ஃப்ரெண்டு இறந்துட்டான். ஸோ கண்டிப்பாக மான்ஸ்டர் வந்து இவனை விக்டரை கொன்றும். அந்த பயத்திலே யார் இறந்துருவானா, அல்ஃபோன்ஸ் வந்து இறந்து போயிடுவார். ஸோ இந்த அவனோட ஃபுல் ஸ்டோரியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, விக்டர் போய் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து உனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், ஏன்னா கேஸ் இருக்கு இல்லையா அவன் மேலே, அப்போ ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீ போய் அந்த மான்ஸ்டரை கொன்று அப்படின்ற மாதிரி வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டும் சொல்வார். இதோட சாப்டர் 21 முடியுது. சாப்டர் 22ல் என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ விக்டர் வந்து அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அந்த கிரேப் ஸ்டோன்ஸை வந்து போய் விசிட் பண்ணுறான். எல்லோரும் இறந்துருப்பாங்க, நான் கண்டிப்பாக வந்து அந்த மான்ஸ்டரை வந்து நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பழி வாங்குற மாதிரி வந்து நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து அந்த கிரேப் ஸ்டோன் முன்னாடி வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவரோட முக்கியமான வேலையை வந்து அந்த மான்ஸ்டரை சேஸ் பண்ணுறது தான். இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் அங்கே இருந்துட்டு ஏதாவது ஒரு தடயம், ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி போயிடுறது. இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாகவே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, க்ளூவை விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறனால இது ரொம்பவே வந்து இரிட்டேட் ஆகிடுறாரு. யார் அப்படின்னா, விக்டர் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக தான் எங்கே ரீச் ஆகுறாங்க அப்படின்னா வந்து ஆர்டிக் வந்து ரீச் ஆகுறாங்க. ஸோ அப்போ வந்து ரீச் ஆகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவ கூட டாகு இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கான். விக்டரு, டாகு இது மாதிரிலாம் இருக்குது. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆர்டிக்கில் அன்எக்ஸ்பெக்டடாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, சீல வந்து டவுன் ஆகி விழுந்துடுறான். ஸோ அந்த டைமில் தான் யார் வராங்க அப்படின்னா, வால்டன் வந்து வாயேஜ் பண்ணிகிட்ருக்கப்போ ஆர்டிக்கில் அந்த நியூ வேவை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வரப்போ தான் விக்டரை வந்து விட்னஸ் பண்ணுறான். ஸோ விட்னஸ் பண்ணி காப்பாற்றுறான். அட் த சேம் டைம் யாரை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த மான்ஸ்டரியை வந்து பார்க்குறான். அப்புறம் அவகிட்ட இருந்ததா இப்போ இந்த ஸ்டோரியை வந்து அவர் நரேட் பண்ணிகிட்ருக்கான், சொல்லிகிட்ருக்காரு. விக்டர் வந்து இது மாதிரிலாம் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி வால்டன்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, விக்டரோட கண்டிஷன் வந்து ரொம்பவே எப்படி இருக்குன்னா, ரொம்பவே கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, கடைசி வேர்ட் விக்டர் என்ன சொல்வார்னா, கண்டிப்பாக அந்த மான்ஸ்டரை வந்து நீங்கள் கொன்றணும், வெஞ்சன்ஸ் எடுத்துடணும், ஏன் அப்படின்னா ஹியூமன் ரேஸே அழிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விக்டர் இறந்து போயிடுவார். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வால்டன் வந்து அவனோட சிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறான். என்ன அப்படின்ட்டுனா,
26th ஆகஸ்ட் வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறான். அதில் என்ன அட்மிட் பண்ணுறான்னா, இந்த விக்டரோட ஃபுல் ஸ்டோரியும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த மான்ஸ்டரை வந்து கொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து அதில் ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து செப்டம்பர் 2 வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் திருப்பி வந்து நான் மறுபடியும் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த லெட்டரில் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 5th வந்து மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். ஸோ அந்த ஷிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஐஸ் க்யூப்ஸ்லாம் வந்து அந்த ஷிப்பை வந்து ரிலீஸ் பண்ணிருச்சு. ஸோ இனிமேட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் நம்மளோட நேட்டிவ்க்கு வந்து ரிட்டன் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷ்யூரிட்டி கொடுத்து வந்து அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வால்டனோட ஃபைனல் லெட்டர் செப்டம்பர் 12th வந்து எழுதுவார். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மாதிரி வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் விக்டர் வந்து பாஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்வார் அப்படின்ட்டுனா, ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஷேர் பண்ணுவார். என்ன அப்படின்னா, விக்டர் இறந்து போயிடுவார். பக்கத்தில் உட்காந்து நான் லெட்டர் உனக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மான்ஸ்டர் வந்து வந்துச்சு. ஸோ விக்டரோட டெட் பாடிட்ட உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் என்ன அதோட ரெக்ரெட்னஸ், அதோட சேட்னஸை வந்து வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மான்ஸ்டர் எப்படின்னா ஒரு ஃபாலன் ஏஞ்சல் மாதிரி தான். ஏன் அப்படின்னா, தன்னை க்ரியேட் பண்ண மான்ஸ்டரையே அது கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட லைஃபையும் அதையும் முடிச்சுக்குச்சு. அதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ட்டுனா, தண்ணிக்குள்ளே அந்த ஐஸ் க்யூப்ஸ்குள்ளே வந்து உள்ளே டீப்பாக வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அது வந்து அது பண்ண தப்புக்கெல்லாம் வந்து சாரி கேட்குற மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா, அதோட லைஃப்பை தானே அதை முடிச்சுக்கிச்சு. ஸோ அதனால் என்னோடய ட்ரிப் எனக்கு கொடுத்த ஒர்க் வந்து ரொம்ப விக்ட்ரி, நான் முடிச்சிட்டேன், எனக்கு விக்டர் கொடுத்த ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதோட அந்த ஸ்டோரி வந்து வைண்டப் ஆகுது. ஸோ எனார்மஸ் கிரியேஷன் ஆஃப் மேரி ஷெல்லி. ஸோ மேரி ஷெல்லியோட ஒரு கிரேட் கிரியேஷன் ஆஃப் ஒர்க் வந்து இது சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.